அப்பா எங்க மறைஞ்சிட்டு இருக்காரு தெரியாது. பழனி என்னது சின்ன பையனை போய் அடிச்சுக்கிட்டு? சார் ரத்னவேல் நாயக்கர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு கேட்கிறேன் சார். அதுக்காக சின்ன பையன் அடிக்கிறதா? போலீஸ்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? விடு அவனை. சார் இவன் யூனியன் லீடரோட மகன் சார். 2 அடி அடிச்சா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவான் சார். விடுங்க அவனை. போடியே. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது. புரியுதா? இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. தைரியமா போய் சொல்லு. உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. போலீஸ் அடிச்சாங்களா? பரவாயில்லப்பா, நான் ஒண்ணுமே சொல்லல. உங்களெல்லாம் ஏன்பா போலீஸ் தேடுறாங்க? தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்களே, அது ஏன்பா? உங்களை கண்டா சுட்டுடுவேன் கொன்னுடுவேன் சொல்றேன். ஏன்பா? யூனியன் லீடரா இருக்கிறது தப்பாப்பா? அப்பா சொல்லி முத்து. அப்பா 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 தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சா पकड़ो मारो आके पहले कुछ है पकड़ो मारो जल्दी भाग भाग कोई आ रहा है जल्दी भाग திருட்டு கம்யூனிட்டிகளா அடப்பாவி தமிழா தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியா? ஏன் பரிச்சையில கிரிச்சல ஃபைல் ஆயிட்டியா? பின்ன வீட்டுல யார்கிட்டலாம் சண்டை போட்டியா? எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது. பின்ன ஊர்ல எதனா தகராறு பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? பின்ன நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்.
தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதாம் மனசு தாங்காதே அழுதாம் மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 பாப்பா உங்களை ஒண்ணு கேட்கலாமா? இன்னும் தவறாம 5 வேளை நமாஸ் பண்றீங்க, மழையோ வெயிலோ தர்காக்கு போறீங்க, யார் கேட்டாலும் கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துறீங்க. ஆனா ராத்திரி மட்டும் தோணில் ஏறி சரக்கு கடத்துறீங்க. அது தப்பில்லையா வாப்பா? தப்பில்லை வேலு. 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்லை. अरे बाप रे, पुलिस इस टाइम पर। रेमना, उठ, चल, पुलिस आए हैं, चल चल। उड़ाओ सब को। பம்பாயில வேற இடமா கிடைக்கல உங்களுக்கு. காலி பண்ணுடா. पकड़ो कुत्ते को। காலி பண்ணுங்க எல்லாரும். फुटपाथ खाली करो। सरकार ने विदा करेगा। काली बने। फुटपाथ खाली। सरकारी का जमीन है, तुम्हारा बाप के घर है। वो क्या बोलता है? सर क्या बोलता है वो? आईला शिवाय देतो साहेब. क्या गाली दिया? बोलो भी. हरामजादा बोल. बोलो रे मद्रासी. बोलो दुखता है क्या? बोलो
क्यों बच्चे गुस्सा आता है? मारना है? मुझे मारना है? मारो 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 அடிச்சா செத்துடுவ. क्या? वो क्या बोलता है? वो क्या बोलता है? वो मद्रासी साहब मालूम नहीं। अरे मद्रासी मेरी भाषा में बोल। साला मार खा के भी सुधरा नहीं। चलो निकाल। झोपड़ी का कीड़ा। வேலு அடி ரொம்ப பட்டிருக்கா? அடிபட்டுச்சா? அண்ணா இப்படி வந்து நிக்கிறியண்ணா போண்ணா. கண்ணு திறக்க முடியாத காய்ச்சல். 2 நாளா எத்தனை தடவை சொன்னாலும் கடலுக்கு போறேன் நீ சரியா சொல்லிருக்க மாட்ட. நீங்க வந்து சொன்னதான் கேட்பாரு. கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பாப்பா 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 இத கொடுங்க. வாக்கு கொடுத்துட்டேன் வேலு. பொல்லாத வாக்கு. உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது அந்த பாண்டி துறைக்கு. அதானே உடம்பு முடியலன்னு சொல்லுங்க. துறைக்கு கொடுத்த வாக்க சொல்லல. அந்த முனுசாமியோட தாயாரு செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட. அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறீங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஹுசைன் பாய் வாக்கு தவற மாட்டான். ஹுசைன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துட்டு வரேன். அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா இது பாவம் இல்ல. 4 பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. சகிலா பாப்பா கூட்டு போ. வேலு முதல்ல தொழிலுக்கு போறமேன்னு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை. என்னது அது? உப்பு மூட்டைய டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன். நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு. இந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டி வை. தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழில கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. சரக்கையெல்லாம் தண்ணில தள்ளிட்டா எப்படி? துறைக்கு யாரு பதில் சொல்றது? வேலு 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 ஒவ்வொன்னு என்ன வேலை தெரியுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கரைக்கு போனா உயிர் போச்சு. போ போட்டு பிடி போ. என்னவோ பண்ணு, எனக்கு தெரியாது. ஐயோ குடி போச்சு.
வேலு கஸ்டம்ஸ்காரன் வந்துட்டா நம்மள சரக்கூட பார்த்தான்னு 5 வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே சரக்கு உள்ள போட்டுட்டல. பாய் சாப் சலாம், பாய் சாப் சலாம் 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 பாய் சாப். குதிரைக்குள்ள இல்ல என்ன வா. ஆமா, கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம், துரை நம்மள கேட்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியா, இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூப் மேல வந்தா பலானது மேல வரும். வேலு, நீ பெரிய ஆளு வேலு. பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ. டாய், அவன் 200 மூஞ்சிடுறான். போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்து அனுப்பாத. 2000. என்ன 2000? என்ன வேலு இது? பாப்பா எப்பவுமே 200 தான் வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறியே? ஏய் திமிரா, துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலனா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல என்ன மணியா, அது வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது, நீ சொல்லு. நிறுத்தியா? நிறுத்தி சொல்ல. அப்ப காசு தரே தரே, நீ கேட்டுக்குள்ளே வாங்கிக்கோ. என்னாச்சுப்பா? என்னப்பா இவ்வளவு? உங்க சம்பளம் தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே, அதுக்கு உண்மையான சம்பளம். இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட உதவின்னு தேடி வராங்களே அவங்களுக்கு வச்சுங்க. என் கூலி 200 தானே? 200 தானே, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் செல்வாக்கும். இது உங்களுக்கு. வேலு வா, சீக்கிரம் வா. எங்கடா? எங்கன்னு கேட்காத, பல நேரத்துக்கு கூட்டு போறோம்ப்பா. நான் சிரித்தால் தீபாவளி, ஹோய், நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் தீபாவளி, ஹோய், நாளும் இங்கே ஏகாதசி. அந்தி மலரும் நந்தவனம் நான், அள்ளிப்பருகும் கம்பரசம் நான். நான் சிரித்தால், நான் சிரித்தால் தீபாவளி, ஹோய், நாளும் இங்கே ஏகாதசி.
நாளும் இங்கே ஏகாதசி அந்தி மலரும் நந்தவனுனா அள்ளி பருகும் கம்பரசுனா நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதசி நீங்க தமிழா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா விட்டுடுறீங்களா? ஒரு மணிக்கு விட்டா கூட போதும். வெளியே போய் இன்னும் சம்பாதிக்கணுமா உனக்கு? இல்ல, நாளைக்கு கணக்கு பரீட்சை. சீக்கிரமா விட்டீங்கன்னா நாளைக்கு கணக்கு போட்டு பழகிக்குவேன். படிக்கிறியா? ஸ்கூல்ல? எந்த ஸ்கூல்? தாதாபாய் நவரோஜி ஸ்கூல். என்ன படிக்கிற? எஸ்எஸ்சி. நாளைக்கு அரைப்பரீட்சை. நீங்க போயிட்டீங்கன்னா வேற யாரையாவது அனுப்பிச்சிருவாங்க. ஒரு மணிக்கு விட்டா போதும், நான் இங்கேயே படிச்சுக்குவேன். புஸ்தகம்? சரி படி. போ. ராத்திரி வாப்பா போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நான் திரும்பி வரவே இல்ல. क्या हालत बना रखी है पुलिस वालों ने इसकी, किसी को भी नहीं छोड़ा।
அண்ணா 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 ஏன்னா இப்படி இவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு? இவரை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்கண்ணா. பாப்பாவை போய் ஏன் கொன்னாங்க சொல்லுங்கண்ணா. எனக்கு இப்ப பாப்பா வேணும். நான் எது கேட்டாலும் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கல. எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும். எனக்கு இப்ப பாப்பா வேணும். சந்தோஷம் தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? அந்த கிழவன் பாட்டுக்கு 5 10 சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். பெரிய புடிங்க மாதிரி உள்ள புகுந்து பேரம் பேசுனியே. இப்ப அவனுக்கு நடந்த கதையை பாத்தியா? தொங்குறான். நீ அவனை மட்டும் கொல்லல, அவனை நம்பி இருந்த 10 குடும்பத்தையும் கொண்டுட்ட. பாப்பாவை யாரு உள்ள கூட்டு போனது? வேற யாரு? அந்த காட்டா இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சு இழுத்துக்கிட்டு போனானா. எங்க அவன்? யாருக்கு தெரியும்? ஷகிலாவை பாத்துக்க. அடப்பா, ஷகிலாவை பாத்துக்க. ज्यादा मत पीना। मैं नहीं पीती। कौन है? अबे तू पियो पियो पियो
कैसे हुआ? बीटन टू डेथ सर। वेपन मिला? अभी तक नहीं सर। कोई सस्पेक्ट है? इन्वेस्टिगेटिंग सर। निकालो। Where are the witnesses? हैं? Witnesses किधर है? विटनेसेस नहीं है साहब। What do you mean? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க। உங்களுக்கு தமிழ் தெரியல? தமிழ்லயே விசாரிக்க வேண்டியதுதானே? பட்டப்பால் அடிச்சு கொண்டிருக்காங்க. சாட்சிங்களே இல்லைன்னா என்ன அர்த்தம்? விசாரிச்சேன் சார், மிரட்டி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், எதுவுமே பார்க்கலன்னு சாதிக்கிறாங்க. ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்கலையாமா? யார் அடிச்சு கொன்னதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாதாமா? அவங்களா சொல்லலைன்னா சொல்ல வைக்கணும். ஏய், இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொன்னது யாரு? எனக்கு தெரியாது, நான் பார்க்க. யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பார்க்கலையா? இங்க இருக்கிறவங்க யாராவது நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்னு சொல்ற வரைக்கும் இந்த பையன் அடி வாங்க போறான். யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. யார் அடிச்சு கொன்னது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். யார் அடிச்சு கொன்னது தெரியுமா? தெரியும். யாரு? இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது பயம் இல்லைங்க, பெருமை. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொல்ல இங்க ஒரு ஆம்பளை இருக்காங்கிற பெருமை. குழந்தைங்களும் பொம்பளைங்களும் இனிமே நீங்க நிம்மதியா வாழலாங்கிற பெருமை. அப்பாவி ஏழைங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்குங்கிற பெருமை. நாங்க எதுக்குங்க அவனை காட்டி கொடுக்கணும்? நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா? எங்க உயிர் போனாலும் சரி, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இந்தாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பார்க்கல. வாடா, குழந்தைய போட்டு அடிக்கிறாங்களோ அடிக்கிறாங்க. நீங்க எல்லாம் உண்மையை மறைக்கலாம், ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுங்க, செத்தது ஒரு போலீஸ் ஆபீசர். டிபார்ட்மெண்ட் சும்மா விடாது. I want a detailed and thorough investigation. Yes sir. Take in all the suspects. Yes sir. I want a report on my table first thing in the morning. Yes sir.